Hi friends, welcome to Tutors Funny channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாங்க பார்க்க போற விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு அட்வர்டைஸ்மென்ட் பேனர் ஒன்னு எப்படி செய்யறேன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நாங்க வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம Tutors Funny தமிழ்ன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நண்பர்கள் யாராவது இருந்தா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரைட். இப்போ பாருங்க. இந்தபடி ஒரு சின்ன ஒரு அட்வர்டைஸ்மென்ட் பேனர் தான் நான் செஞ்சிருக்கேன். இது வந்து செஞ்சது வந்து நான் வந்து ஒரு சவக்காரத்துக்கு வந்து ஒரு பேனர் அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று எப்படி செய்கிறேன்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி இது வந்து அந்த சவக்காரத்தோட பேர் இதில் வந்து நான் சும்மா ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணி துணிகளில் உள்ள அழுக்குகளை நீக்கும்னு சொல்லி சும்மா 2 டெக்ஸ்ட் அப்படி டைப் பண்ணேன். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி டைப் பண்ணி கொள்ளலாம். இது வந்து அந்த நிறுவனத்தோட பேர், இந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு ஃபோன் நம்பர் போட்டு விட்டேன், இந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு வெப்தளம் போட்டு விட்டேன். இல்லை அதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். வாங்க அன்றைக்கி இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் ஒன்று எப்படி ஃபோட்டோஷாப் மூலியமாக செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபைலில் போய்ட்டு ஒரு நியூ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி இல்லை A4 தீர்மானிச்சுட்டு ஓகே பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி வேணும். இந்த மாதிரி வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இமேஜில் போய்ட்டு இமேஜ் ரொட்டேஷனில் போய்ட்டு இந்த 90 இதை செலக்ட் பண்ண இந்த பட்டு வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்தது ஒரு லேயர் ஒன்று போடுறீங்க. போட்டு இந்த லேயருக்கு வந்து நான் வந்து ஒரு கிரேடியன்ட் கலர் ஃபில் பண்ண போகிறேன். இந்த கலரும் இந்த கலரும். இப்போ ஃபில் பண்ணுற நேரம் எப்படி ஃபில் பண்ணுறேன்னா இது அந்த கிரேடியன்ட். இப்போ என்ன பண்ணேன், இந்த லேயரை வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். பண்ணிவிட்டு கிரேடியன்ட் ஓலையை போயிட்டு இதில் போய்ட்டு நீங்கள் வந்து இதில் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் கலர் எண்டிங் கலரை கொடுங்க. நான் ஸ்டார்டிங் கலர் வந்து நான் கொடுக்குறேன். இதில் வந்து இந்த கலரை கொடுக்குறேன். ஒரு இந்த மாதிரி கலரை கொடுக்குறேன். ரைட். இப்போ எண்டிங் கலரை கொடுக்குற நேரம் எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணுறது இந்த மாதிரி கலர். ரைட். இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி 2 கலரை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டு இதையும் ஓகே கொடுத்துட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடிச்சுன்னா அந்த கலர் 2 ஃபில் ஆகும். ஃபில் ஆகணும். நீங்கள் பாருங்கள் இந்த கலர் மாதிரி வரும். ரைட். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் நடுவில் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று நீங்கள் டைப் பண்ணணும். அதுக்கு ரொம்ப லேசான விஷயம் வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து இந்த டெக்ஸ்ட் அந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஃபாண்ட் வந்து என்ன ஃபாண்ட்டுனா ரைட் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இந்த இது இந்த ஃபாண்ட் இல்லாத ஆக்கள் இதை வந்து கூகுளில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது வந்து ஃப்ரீ ஃபாண்ட் உங்களுக்கு கூகுளில் வந்து ஈஸியாக கிடைக்கும். நான் இதே ஃபாண்ட்டை வந்து நான் வந்து காப்பி பண்ணி இந்த 2வது இதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ரைட். என்டர் பண்ணிவிட்டு இதில் வந்து டைப் பண்ணுறேன் இந்த டெக்ஸ்ட்டை. ரைட். இந்த டெக்ஸ்ட் நான் வந்து அப்படி தூக்கிட்டு இதுக்கு போகிறேன். டைப் பண்ண போனோம்னா லேட் ஆகும். நான் இதில் தூக்கிட்டு போகிறேன். அப்படியாது. ரைட். வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன், நான் இதுக்கு நான் ஒரு இதை வந்து டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்கேன், நான் இதில் போய்ட்டு இதோட கலர் வந்து ஒயிட் கொடுத்துருக்கேன். ஒயிட் கலர் கொடுத்துட்டு இதில் வந்து நான் வந்து ட்ராப் ஷேடோவை வந்து நான் கொஞ்சம் கூட்டினேன். ட்ராப் ஷேடோ இப்படி தான் இருக்கும். நீங்கள் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ட்ராப் ஷேடோ கொஞ்சம் அப்படி கூட்டினா அப்படி இந்த மாதிரி ஒரு ஆன் எஃபெக்ட்டுக்கு வரும். ரைட். அவ்வளோதான் செஞ்சுருக்கேன். ரைட். அதுக்கப்புறம் இந்த இமேஜஸ் டவுன்லோட் பண்ணுற நேரம் நான் வந்து pixabay இந்த .com இதில் வந்து நான் ஏற்கனவே இந்த டியூட்டோரியல்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். இந்த வெப்சைட் வந்து ஃப்ரீயாக நம்ம இமேஜஸ் டவுன்லோட் பண்ணிக்கலான்னு. நான் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு சில்ட்ரன் வெக்டர்னு சொல்லி அடித்தோன்னே நிறைய இமேஜஸ் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் வெக்டர்ஸ்னு சொல்லிட்டு அடித்தோம் நிறைய இமேஜஸ் வந்துச்சு. அதில் நான் வந்து இந்த இமேஜஸை நான் சூஸ் பண்ணேன். இந்த வந்த இமேஜை வந்து இந்த இமேஜை வந்து சூஸ் பண்ணிட்டு ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். இந்த மிஷினுக்கு டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் இதை போய் எடுக்கிற நேரம் வந்து பிளேஸ் இதுக்கு எடுக்கிறேன். இது இமேஜஸ் இந்த மாதிரி சின்னதாக்கிங்க. ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு சின்னதாக்குங்க. அப்படின்னா தான் ப்ரொஃபஷனலாக சின்னதாகும். ரைட். இது ஆனதுக்கப்புறம் ஒரு எஃபெக்ட் ஒன்று கொடுக்கணும். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ட்ராப் ஷேடோவை கொஞ்சம் கூட்டுங்க. அப்படின்னா தான் அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷேடோ ஒன்று பின்னுக்கு போடணுன்னு பாருங்கள். ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒரு அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக ட்ராப் ஷேடோவை கூட்டிக்கணும். கூட்டிகிட்டு இன்னொரு விஷயம் செய்யணும். இதை இன்னொரு Ctrl J அடிச்சு இன்னொரு காப்பி ஒன்று எடுத்துகிட்டு இந்த லேயரை Ctrl J அடிச்சுன்னு இன்னொரு காப்பி வரும். இதை வந்து கலர் ஓவலே போடுங்க. போட்டால் இந்த மாதிரி வந்துடும். இந்த ஓவலையே கொஞ்சம் ஃபில்லை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13 வரையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அழகான எஃபெக்ட் வரும். இப்போ என்ன பண்ணி இந்த லேயரையும் ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு 2 லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl E அடிச்சு 2டையும் மேட்ச் பண்ணி ஒன்றா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எஃபெக்ட்டில் வந்துச்சு. இப்போ Ctrl+ அடிச்சு ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ரைட். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும் உங்களுக்கு டிசைன். ரைட். இப்போ அடுத்தது வந்து என்ன செய்ய போகிறீங்கன்னா உங்களுக்கு தேவையான இன்னொரு ஃபில் பண்ண போகிறேன். இந்த மாதிரி மஞ்சள் கலர். அப்படின்னா தான் கொஞ்சம் நீங்களாம் அந்த பேனர்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு மஞ்சள் கலர் ஒரு பெயிண்ட் எல்லாம் கொடுத்து வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா சிம்பிளாக இதில் வந்து நான் என்ன பண்ணணும்னா ஒரு ஓட்டை கலர் மாதிரி ஒன்று கொடுக்குறதுக்கு வந்து இன்னொரு லேயர் ஒன்று போடுறேன். இதுதான் இந்த லேயருக்கு கீழே இந்த லேயரில் தான் இந்த ஃபுல் டிசைன். இந்த லேயருக்கு மேலே இன்னொரு லேயர் ஒன்று போட்டு ரைட். இந்த லேயர் இது பேக்ரவுண்ட் லேயர். இது தான் அந்த கிரேடியன்ட் லேயருக்கு மேலே ஒரு லேயர் ஒன்று போட்டு இந்த ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு
இந்த கலரை வந்து நான் ஒரு மஞ்சள் மாதிரி செலக்ட் பண்ணி இந்த மஞ்சளை கொஞ்சம் ஒரு ஜாதி இந்த மாதிரி ஒரு மஞ்சளை எடுத்துக்கிறேன். ரைட், எடுத்துகிட்டு இதில் வந்து நீங்கள் ஒரு ஒப்பாசிட்டியை வந்து கொஞ்சம் 100% இல்லாமல் கொஞ்சம் குறைச்சி ஒரு 70 மாதிரி வச்சுட்டு இப்படி வரைங்க. வரைச்சின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்படி அழகான லுக்குக்கு வந்துச்சு, இப்படியே லுக்குக்கு வந்துச்சு. ரைட், இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. ரைட் பண்ண கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ரைட், எப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கலர் எஃபெக்ட் ஒன்று வரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்த விஷயம் வந்து இந்த கலர் எஃபெக்ட் ஒன்று வந்ததுக்கப்புறம் இன்னொரு விஷயம் செய்ய போகிறீங்கன்னா வந்து ஒரு ஒரு கலர் ஒன்று இங்கே வர்ற மாதிரி இந்த மாதிரி. ரைட், சின்ன வெள்ளை எஃபெக்ட் ஒன்று. ரைட், இப்போ அதுக்கு வந்து இன்னொரு லேயர் மேலே போட்டு வெள்ளை கலரை எடுத்துகிட்டு திரும்பியும் இதில் போயிட்டு இதில் வந்து வெள்ளை இதுக்கு வந்து 100 கொடுத்து நீங்கள் போடுங்க. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அழகான எஃபெக்ட் ஒன்று வரும். ரைட், இப்போ இந்த டைம் நீங்கள் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ நான் வந்து கணேஷ்னு சொல்லி டைப் பண்ணேன். இந்த டெக்ஸ்ட்டை நான் அப்படி தூக்கி போடுறேன். சாரி, அதே டெக்ஸ்ட் வந்துச்சு. இந்த டெக்ஸ்ட் கணேஷ் டெக்ஸ்ட் நீங்கள் டைப் பண்ணிக்கொள்ளுங்க. நான் சும்மா தூக்கி போடுறேங்கண்ணே லேட்டாக. ரைட், இப்போ அடுத்த விஷயம் வந்து இந்த ஃபோன் நம்பர் இதையும் செலக்ட் பண்ணிட்டு கீழே தூக்கி போடுறேன். இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் டைப் பண்ணிட்டு போனால் இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துச்சு. இதை கொஞ்சம் இப்படி அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு இது ஃபோன் நம்பர் நான் வந்து கஸ்டமர் கேர்ன்றதையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தூக்கி போடுறேன். ரைட், இந்த மாதிரி தூக்கி போட்டு எக்ஸாம்பிள். ரைட், இதை நீங்கள் டைப் பண்ணிக்கொள்ளுங்க. இவ்வளோ தான் விஷயம். ரைட், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் எப்படி கொடுத்துருக்கேன்ற விளங்குது. இது வந்து ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு கலரை கொடுத்துருக்கேன். இந்த கலருக்கு இது வந்து இந்த கலரை கொடுத்துருங்க. இந்த மாதிரி கலர் இதில் கொஞ்சம் டார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் தான் அழகான எஃபெக்ட் ஒன்று வரும். வெப்சைட்டையும் வந்து சும்மா எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ரைட், இதில் வந்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ நான் வந்து இதில் வந்து துணிகளில் உள்ள அழுக்குகளை நீக்கம்னு சொல்லியிருக்கேன். இந்த டெக்ஸ்ட்டை தூக்கி இதில் போடுறேன். ரைட், அவ்வளோதான் விஷயம். இதை கொண்டு போய் இது பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் உங்களோட டிசைன். ரைட், இப்போ இதில் வந்து உங்களுக்கு எதுவும் இந்த டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஏதாவது உங்களுக்கு கொஞ்சம் அழுத்தமாக விளங்கணும்னா கொஞ்சம் நீங்கள் இதில் போய் கலரில் போய்ட்டு கொஞ்சம் கருப்பு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு கருப்பில் கொடுத்தா நல்லாயிருக்கும். இது இல்லாட்டி நீங்கள் வேறு எந்த கலருக்கு நீங்கள் மாற்றி பார்க்கலாம். எந்த கலர் உங்களுக்கு சூட் ஆகுதோ போடலாம். ரைட், இந்த மாதிரி கலர் இந்த கலர் நல்லா இருக்குது. இந்த கலருக்கு உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். இல்லை நான் வெள்ளையை போட்டு இந்த மாதிரி கொடுத்து கொஞ்சம் உங்களுக்கு தெரியாட்டி கொஞ்சம் நீங்கள் ட்ராப் ஷேடை கொஞ்சம் கூட்டிக்கொள்ளுங்க. கூட்டினா உங்களுக்கு நல்லா விளங்கும். அழுத்தமாக இந்த மாதிரி விளங்கும். ரைட், இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ரைட், இதே வந்து நான் வந்து இன்னொரு காப்பி எடுக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+J அடிச்சிங்கன்னா ஒரு காப்பி வரும். அந்த லேயரில் தூக்கி கீழே போட்டிங்கன்னா இப்படி வரும். ரைட், ஏன்னா உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை வந்து கீழே டைப் பண்ணிக்கொள்ளலாம். ரொம்ப ஈஸியான விஷயம் இது செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வழிமுறை எப்படி செய்யணும்னு சொல்லி இந்த மாதிரி பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் இந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்டோரி இந்தியாவில் அந்த ஸ்டோரி புக்கிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எப்படி செய்கிறதுன்றது தான் இன்றைக்கான வீடியோவில் நான் பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது சந்தேகம் இருப்பேன் நான் கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த செக்ஷன்லாம் நான் சாதாரணமாக செஞ்சது வந்து இதெல்லாம் சும்மா டெக்ஸ்ட் டைப் பண்ணுற விஷயம் தான். அதனால தான் நான் எதுவுமே இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சும்மா அந்த டெக்ஸ்ட்டை தூக்கி கீழே போட்டு உங்களுக்கு இது ஏதாவது தெரியணும்னா கிரேடியன்ட் எது ஃபில் பண்ணி இதில் வந்து ஏதாவது என்ன செஞ்சுருக்கேன்னா பண்ணிவிட்டு ட்ராப் ஷேடோவை மட்டும் கொஞ்சம் கூட்டியிருக்கேன். கூட்டினா இந்த எஃபெக்ட் வரும். இந்த ட்ராப் ஷேடோவை மட்டும் கொஞ்சம் கூட்டியிருக்கேன். அவ்வளோதான் செஞ்சுருக்கேன். இந்த டெக்ஸ்ட்டில் டைப் பண்ணேன். இந்த கலரை மாற்றினேன். ரைட், இந்த ஃபாண்ட்டை நான் வந்து NC ஃபாண்ட் இதெல்லாம் வந்து NC ஃபாண்ட். ரைட், இது வந்து இந்த சேனலில் இருக்க NC ஃபாண்ட் டவுன்லோட் வீடியோ அதில் போய்ட்டு பார்த்து இந்த ஃபாண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரைட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ட்வீட்டர்ஸ் பண்ணி தமிழ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.